ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவன் கடமையிலிருந்து விலகக்கூடாது என்ற விஷயத்தை மிக தெளிவாக காரணங்களையெல்லாம் கூறி உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அர்ஜுனனுக்கு மட்டும்தானா இதுனா நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும். நாம் அனைவருமே வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில குழப்பத்தில் ஆழ்ந்து நம்முடைய விருப்பு வெறுப்புகள் படி முடிவெடுத்து இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாம் அப்படின்லாம் முடிவெடுப்போம். அது கடமை என்ற கோணத்துல பார்க்கும்பொழுது சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நாம் செய்துதான் ஆக வேண்டும். இந்த கடமையை செய்யலைன்னா நமக்கு பாப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சென்ற ஸ்லோகத்துல பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். அகீர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹி மரணாததிரிச்யதே. இந்த ஸ்லோகத்துல பகவான் அர்ஜுனனை கொஞ்சம் பயமுறுத்துறார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் போட்டு காட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் உலுக்கி விடுறது. இப்போ அர்ஜுனன் எப்பேற்பட்ட வீரன், ஒரு க்ஷத்ரியன், ஒரு வீரனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா புகழ். நீ ஒருவேளை இப்ப இமோஷனலா முடிவெடுத்து நான் போர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னா பூதானினா உயிர்கள், மனிதர்கள் தே அவ்யயாம் அகீர்த்திம் கதயிஷ்யந்தி, நீண்ட காலத்திற்கு உன்னுடைய இந்த என்ன சொல்றது, இந்த பயந்தாங்குழித்தனம், அகீர்த்திம்னா என்ன, இந்த இப்ப உனக்கு இதனால என்ன வந்தது, இகழ்ச்சி வந்தது, புகழ் வரல. போரிலிருந்து பின்வாங்குவது புகழை தராது, அதற்கு மாறான இகழ்ச்சியையும் ஏளனத்தையும் தான் தரும். சரி, இப்ப ஏதோ மக்கள் ஏதோ பேசிட்டு போறாங்க, யார் என்ன பேசுனா எனக்கு என்ன அப்படின்னு நீ நினைப்ப. ஆனா என்ன ஆகும், நீண்ட காலத்துக்கு பேசுவாங்களாம். இந்த கேரக்டர் அப்படியே மனசுல பதிஞ்சிரும் மக்களுக்கு. காலத்துக்கு அர்ஜுனன் ஒருத்த இருந்தான், அவன் ரொம்ப பயந்தாங்குழியா இருந்தான் அப்படின்னு உன்னை பத்தி பேசுவாங்க. யுகந்தோறும் பேசுவாங்க, நூற்றாண்டுகளாக பேசுவார். கதை தே அவ்யயாம் அகீர்த்திம் கதையிஷ்யந்தி, நீண்ட காலத்திற்கு உன்னுடைய இந்த அகீர்த்தி, இந்த இகழ்ச்சியை பற்றி பேசுவார்கள். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ அர்ஜுனா, சம்பாவிதஸ்ய, நீ எப்பேற்பட்டவன், மிகுந்த புகழ் மிக்கவன். அர்ஜுனன் அப்படின்னு சொன்னாலே ஒரு புகழ் இருக்கு இல்லையா, எப்பேற்பட்ட வீரன். ஒன்னும் இல்லை, இந்த போர்க்களத்துல எத்தனை பேர் அர்ஜுனனை ஹீரோவா நினைச்சு வந்திருக்காங்க. அர்ஜுனனுக்காக உயிரே கொடுக்கக்கூடிய வீரர்கள் உண்டு, அர்ஜுனனை ஒரு ரோல் மாடலா வைத்திருக்கிறவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரன், நீ நிறைய புகழ் அப்படிங்கறத நீ நிறைய அனுபவிச்சிருக்க. அந்த புகழ் எப்படி இன்பம் தரும் என்பது உனக்கு தெரியும். சம்பாவிதஸ்யனா நன்றாக போற்றி புகழ்ந்து அந்த புகழ்ச்சியை அனுபவித்தவனுக்கு சா அகீர்த்திஹி, அகீர்த்திகின்னு சொன்னா என்ன, அந்த இகழ்ச்சியானது மரணாத் அதிரிச்சியதே, மரணத்தை காட்டிலும் துன்பத்தை தரும். மரணத்தை காட்டிலும் துன்பத்தை தருவது என்ன தெரியுமா, இகழ்ச்சி. மற்றவங்க பழிக்கிற மாதிரி இந்த உலகத்துல வாழறோம் பாத்தீங்களா, அதுதான் மரணத்தை காட்டிலும் கொடியது. திருவள்ளுவரும் சொல்வார் இந்த விஷயத்த திருக்குறள்ல. ஆக வாழ்ந்தா புகழோட வாழணும் இல்லையா. அதுவும் அர்ஜுனன் மாதிரி ஒரு வீரன் ஒண்ணு இந்த போர்ல ஜெயிச்சா என்ன, ராஜ்யம் புகழ், இறந்தால் என்ன, ஸ்வர்க்கம், அப்பொழுதும் புகழ். எப்படி இருந்தாலும் இவன் புகழைத்தான் அடைய வேண்டும். இவன் தர்மம் படி நடந்தா இவன் புகழைத்தான் அடைவான். ஆனா தர்மத்தை விட்டு விலகினான் என்று சொன்னால் இகழ்ச்சியை அடைவான். நீண்ட காலத்திற்கு மக்கள் இவனை பரிகாசம் செய்வார்கள், இவனை பற்றி தூற்றுவார்கள், கேலி பேசுவார்கள். அது மரணத்தை காட்டிலும் துன்பம் தரும் அந்த இகழ்ச்சி. சுவாமிஜி ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவாங்க, அதாவது சிதா சிந்தா அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல. சிதான்னு சொன்னா சிதை, இந்த உடல், இறந்த உடல் எல்லாம் தீ மூட்டுறோம் இல்லையா, சிதை வைக்கிறோமே அது. சிந்தான்னு சொன்னா கவலை. இந்த சிதை சிந்தை, இந்த ரெண்டுல எது ரொம்ப கொடியது அப்படின்னா சிந்தை தான், கவலை தான். இந்த சிதையாவது இறந்து போன உடலை தான் எரிக்கும், ஆனா சிந்தா என்று சொல்லப்படுகின்ற கவலை உயிரோடு வாழ்கின்ற மனிதனையே எரித்து கொன்று கொண்டிருக்கும். ஒரே ஒரு தப்பான ஒரு முடிவு, அதை நினைச்சு 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 வாழ்க்கையில வருத்தப்படுறவங்க எவ்வளோ பேரு. ஒரு ரெக்ரெட், அந்த நாளைக்கு அப்படி நான் பேசாம இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அப்ப என்னன்னா எல்லாம் விதிப்படி நடக்கிறது, இறைவனுடைய அருள்படி நடக்கிறது உண்மைதான். ஆனா அப்ராப்ரியேட் அந்தந்த காலத்துல நம்ம சரியான இதை செய்யறதுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும், நம்ம கரெக்டா செய்யணும்.
முக்கியமா இங்க அர்ஜுனனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்கத்துல இருந்து இதை அறிவுறுத்துகிறார். அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல நமக்கும் சொல்கிறார். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையில சில முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஆறப்போட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இமோஷனலா வாழ்க்கையில எதையுமே அப்ரோச் பண்ணக்கூடாது. முக்கியமா இங்க அர்ஜுனன் சொல்கின்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு, அவன் இது பண்ண போறதுன்னா துறவு வாழ்க்கையில ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அவனோட கேள்வி எல்லாமே இனிமே அப்படிதான் இருக்கும். துறவி எப்படி இருப்பார், அவர் எப்படி இருப்பார், இப்படிலாம் கேட்பான். ஆக துறவு அப்படிங்கிறது கூட ஒரு இமோஷனல் டிசிஷன் கிடையாது, ஒரு பொழுதும் கிடையாது. அறிவுபூர்வமான ஒரு தெளிந்த மனநிலை துறவரம் அப்படிங்கிறது. ஆக இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கடமையை செய்வதிலிருந்து ஒரு பொழுதும் நாம் விலகக்கூடாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்தந்த இடத்துல நம்முடைய கடமையை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் செய்ய வேண்டும். செய்யவில்லை என்று சொன்னால் நமக்கு நம்முடைய புகழ் இருக்காது. புகழ் இல்லைன்னு சொன்னா மற்றவங்களா கேலி பண்ற மாதிரி ஒரு ஆஃபீஸா இருக்கட்டும் என்ன, அது வாழறது என்ன வாழ்க்கை? அது நம்ம புகழோட வாழறோமோ இல்லையோ, இகழ்ச்சியோடு வாழறதா? நம்ம பேர்ல ஒரு பேட் ரிமார்க் வந்திருக்கு, நம்ம செய்யலை அப்படின்னா கூட ஒரு பேட் ரிமார்க்கை யார் விரும்புவாங்க? அதே மாதிரிதான் இங்க அர்ஜுனன் இவன் இப்ப தற்காலிகமா போரை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொன்னான்னா இது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு இகழ்ச்சியை கொண்டு தரும் என்று பகவான் அவனை பயமுறுத்துறார். அவன்கிட்ட சொல்றார், இதுதான்ப்பா கான்சிக்வன்ஸ் என்ன, உன்னுடைய முடிவு எப்படிப்பட்ட பயனை தரும், இதுதான் நடக்கும் அப்படின்னு காட்டுறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.